எபிசோட் 235. 2 நாட்களாக ஆதனுக்கு என்னவானதோ ஏதானதோ என்று எண்ணி அவளது அறைக்குள் பித்து பிடித்தது போல அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள் பருள். படுக்கையில் படுத்திருந்த போது அவளது அறை மெல்லமாக திறந்திருந்தது. பருள் மெல்லமாக எழுந்து யார் உள்ளே வருவது என்று பார்த்தாள். அங்கு அவளது அப்பா வந்து நின்றார். அவரை பார்த்த பருள் வேகமாக ஓடி வந்து அவருக்கு முன்பு நின்றாள். பாலன் முகம் மிகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அதை பார்த்த பருள் கேட்ட முதல் கேள்வி, அப்பா, ஆதனுக்கு என்னாச்சுப்பா? அவன் நல்லா இருக்கான்ல? அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டாள். பருள் மிகவும் பதட்டத்துடனும் எதிர்பார்ப்புடனும் கேள்வி கேட்பதை பார்த்த பாலன் மிகவும் வருத்தமாக உணர்ந்து தலையை கீழே குனிந்து கொண்டு ஏதும் பேசாமல் இருந்தார். பாலன் வருத்தமாக ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று பருள் புரிந்து கொண்டாள். இருப்பினும் அது என்னவென்று தெரிந்து கொண்டால்தான் அவளின் குழப்பம் தீரும் என்பதால் அவரது பதிலை கேட்க ஆர்வமாக இருந்தாள். பாலன் இல்லை என்பதை போல தலை மட்டும் அசைத்தார். அதை பார்த்த பருளுக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போல இருந்தது. அன்று பருள் ஆதனை அழைக்காமல் இருந்திருந்தால் ஆதனுக்கு தவறாக எந்தவிதமான சம்பவமும் நடந்தேறி இருக்காது என்று மனதில் நினைத்தாள் பருள். ஆதன் மீது பருளுக்கு வெளியே சொல்லிக் கொள்ளாத அன்பு இருப்பது உண்மைதான். இல்லை என்றால் அவள் 2 நாட்கள் இப்படி பித்து பிடித்தது போல இருந்திருக்க மாட்டாள். இதையெல்லாம் நினைக்கும் போது பருள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த பாலன், அவனுக்காக நீ அம்மா இவ்வளவு தூரம் அழுற? உனக்கு ஆதனை பிடிச்சிருக்கா என்று கேட்டார். பாலனின் வார்த்தையை கேட்ட பருளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாலன் தன்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. பருளும் சரி ஆதனும் சரி இருவரும் ஒருவரை ஒருவர் நண்பர்களாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெளி உலகத்தார் அவர்களை எப்படி பார்த்தார்கள் என்று இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இன்று பருளின் தந்தை பருளை பார்த்து இந்த கேள்வி கேட்கவும் தான் தனக்கும் ஆதனுக்கும் இருக்கும் உறவுக்கு பெயர் என்ன என்ற கேள்வி பருளுக்கே வந்தது. பருள் குழப்பத்துடன் அதற்கான விடையை யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பாலன் பருளை பார்த்து, நீ இப்ப குழப்பத்துல இருக்கேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது பருள். ஆனா இதுக்கான பதில் நீ யோசிச்சாதான் கிடைக்கும். இருந்தாலும் நீ ஆதனுக்கு நல்ல முடிவு சொன்னாலும் சரி, கெட்ட முடிவு சொன்னாலும் சரி, அது அவனால கேட்க முடியாத இடத்துக்கு போயிட்டாமா என்று வருத்தத்துடன் கூறினார். அதை கேட்டதும் பருள் கத்தி அழுவதற்கு ஆரம்பித்தாள். அப்போது பருள் பாலனை பார்த்து, அப்பா, அப்போ ஆதன் ஆதன் என்று கூறினாள். ஆமா பருள், ஆதனை அந்த பெரிய பீஸ்ட் அதோட வாயில போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருச்சுமா. இதுக்கப்புறம் ஆதன் உயிரோட இருப்பான்னு என்னால பொய் சொல்ல முடியாதுமா என்று கண்ணீரோடு கூறினார் பாலன். அதை கேட்ட பருள் அப்படியே கீழே விழுந்து கதறி அழுவதற்கு ஆரம்பித்தாள். அதை பார்த்த பாலன், இனி நம்ம இங்க இருந்து பருளை தொந்தரவு பண்ண வேணாம், நம்ம வெளியில போலாம் என்று நினைத்து விட்டு அங்கிருந்து மீண்டும் கதவுக்கு சென்று நின்றார். நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன் பருள். நீ உன் வாழ்க்கைய தனியா வாழ்ற அளவுக்கு வாழ்ந்துட்ட. ஆனா இந்த விஷயத்துல உங்க அம்மா செஞ்ச தப்பு நீயும் செஞ்சிடாத பருள் என்று பாலன் கூறிவிட்டு அந்த அறையின் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதை கேட்டதும் பருளுக்கு திக்கென்று ஆனது. அவள் ஆதனை விரும்புகிறேன் என்று தனது தந்தை நினைத்துவிட்டு தான் இப்படி சொல்லிவிட்டு செல்கிறார் என்ற கேள்வி பருளின் மனதில் எழுந்தது. அந்த மதுரா அகாடமி மலையில் ஆதன் இறந்த செய்தி அங்கிருந்து அனைத்து ஊர்களுக்கும் சென்றது மற்றும் அவனது பெயர் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் இருந்தும் வெளியேற்றப்பட்டது. ஆதன் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் 4வது இடத்தில் இருந்தாலும் அவன் எண்ணற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வந்திருந்தாலும் மதுரா அகாடமி மட்டுமல்லாது பல அகாடமிகளுக்கும் ஆதனை நன்றாக தெரிந்தது. பெரும்பாலான இடங்களில் ஆதனை தெரியாத ஆட்களே இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆதன் சில மாதங்களிலேயே பல வெற்றிகளையும் சக்தி ஆற்றல்களையும் பெற்றிருந்தான். அப்படி இருந்த ஒரு மாவீரன் ஆதன் இறந்து விட்டான் என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அந்த தங்க நிறமான மனித குரங்கு ஆதனை தனது வாயில் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றதை அங்கிருந்த அனைத்து மதுரா அகாடமி மாஸ்டர்களும் கண்முன் பார்த்துவிட்டுத்தான் இந்த செய்தியை அனைவருக்கும் அறிவித்தார்கள். இந்த செய்தி ஆதனை எதிரியாக நினைத்த அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. மேலும் பலருக்கு இந்த செய்தி துக்கத்தை கொடுத்தது. அட்டோரியனின் சைகன் வம்சம், யுகன் வம்சம், கம்பன் வம்சம், பீமன் வம்சம் என்று அனைத்து வம்சமும் ஆதனின் இறப்பு செய்தி கேட்டு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி சோமனுக்கும் சென்றது. ஆனால் அவன் ஆதன் இறந்து விட்டான் என்று நம்பவே இல்லை. அங்கிருந்த மதுரா அகாடமியே கூறியது ஆதன் இறந்து விட்டான் என்று. ஆனால் சோமன் அதை நம்பவே இல்லை. சோமன் மற்றும் வேங்கையன் இருவரும் ஆதனின் அறைக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையன் சோமனை பார்த்து, சோமனு, நம்ம ஆதன் நம்மளை விட்டு போயிட்டான்டா. அவனுக்காக தான் நானே இங்க வந்தேன். அவனே இங்க இல்ல. நான் இங்க இருந்து என்ன பண்றதுடா? நான் போறேன்டா என்று அழுது கொண்டே கூறினான். அதை கேட்ட சோமனுக்கும் அழுகை வந்தது. இருப்பினும் அவன் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு, இல்ல வேங்கையன்,
நீ இங்கே இரு, ஆதனுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவன் நிச்சயமா திரும்பி வருவான் என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன், சோமன், உன்னை விட நான் ஆதனை நம்புறேன்டா. ஆனா அவன் அந்த குரங்கு கையில மாட்டினதை நானே பார்த்தேன்டா. அதுவும் இல்லாம ஆதன் அந்த குரங்கு அடிக்கும் போது அதுக்கு சின்ன காயம் கூட ஆகலடா. அது அப்படியே மழை மாதிரி இருந்துச்சு. ஆதன்னு கொஞ்ச நேரம் போராடிட்டு ஊஞ்சி போய் பேசாம இருந்ததை நானும் பார்த்தேன்டா என்று கூறினான். இல்ல வேங்கையன், அவனால அந்த மிருகத்தை கூட சண்டை போட முடியாம போயிருக்கலாம். ஆனா அவன் நிச்சயமா இறந்து போயிருக்க மாட்டான். அவன் திரும்பி வருவான். அதெல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்க என்று சோமன் கூறிவிட்டு வானத்தை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அதை கேட்டு வேங்கையன் ஏதும் பேசவில்லை. அவன் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து அறையில் இருந்த பருள் வெளியே வந்து சோமனை பார்த்து, சோமன், என்ன மன்னிச்சிடுறா. என்னாலதான் ஆதை இறந்து போயிட்டான்டா. நான் அவனை அந்த மலைக்கு கூட்டு போகாம இருந்திருந்தா அவன் இந்நேரம் உன் கூட சந்தோஷமா இருந்திருப்பான்லடா என்று கூறினாள். பருளின் வார்த்தைகளை கேட்ட சோமனுக்கு கோபம் வந்து விட்டது. நான் தான் ஆதை இறந்து போல, அவன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் மாறி மாறி வந்து அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவனது கோபத்தை பார்த்த பருள் மிகவும் பதட்டம் அடைந்தாள். எனக்கு மட்டும் ஆதை இறந்து போகணும்னு ஆசையா? ஆதனை அந்த பெரிய குரங்கு அதோட வாய்க்குள்ள போட்டது எங்க அப்பா கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் வந்து என்கிட்ட சொன்னாரு சோமன். அது எப்படி நான் நம்பாம இருக்குது? உண்மையா இந்த விஷயத்தை என்கிட்ட வேற யாராவது சொல்லியிருந்தா நானும் உன்ன மாதிரி நம்பி இருக்க மாட்டேன் சோமன் என்று கூறிவிட்டு அழுதாள். அதை கேட்ட சோமன் ஏதும் பேசவில்லை. அப்போது சோமன் திடீரென்று திரும்பி வேங்கையன் மற்றும் பருளை பார்த்து, நீங்க 2 பேரும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அங்கதானே இருந்தீங்க. அப்ப அங்க என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று கேட்டான். வருளும் வேங்கையனும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு ஆமென்று தலையசைத்தார்கள். அப்போது வேங்கையன் சோமனை பார்த்து, ஏன் சோமனு, அங்க நடந்த என்ன விஷயம் உனக்கு தெரியணும்னு சொல்லு, நான் சொல்றேன் அங்க நடந்தத என்று கூறினான். இல்ல, ஆதன் எப்பவும் எந்த சண்டைக்கு போனாலும் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பான், சண்டையும் போட்டுட்டு தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த குரங்கு கிட்ட மாட்டினா என்று கேட்டான் சோமன். அதை கேட்டதும் பருளுக்கு தருண் செய்த விஷயங்களும் அவனுடன் வாக்குவாதமானதும் ஞாபகம் வந்தது. அப்போது பருள் அங்கிருந்து கிளம்பி வரும் வரை நடந்த அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடாமல் சோமனிடம் தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்துரைத்தாள். அதை கேட்டதும் வேங்கையனுக்கு தருண் மீது கோபம் வந்தது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி திமிரா வேற பேசிட்டு போனான் அவன் என்று கேட்டான். பருள் ஆமென்று தலையசைத்து விட்டு, ஆதனுக்கும் தருணுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியல என்று கூறினாள் பருள். அப்போது சோமன் ஆதனுக்கும் தருணுக்கும் மதுரா நூலகத்திற்கு அருகில் நடந்த சண்டையை பற்றி பருளிடமும் வேங்கையனிடமும் எடுத்துரைத்தான். அதை கேட்ட வேங்கையனுக்கு ரகசிய இடத்தில் நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அதை கேட்ட பருள், ஓஹோ, ஆதன் சேரனை ஜெயிச்சிட்டாங்கிறத தருண் தாங்கிக்க முடியாமதான் ஆதனை இப்படி பின்னாடி இருந்து குத்திட்டானா என்று கோபத்தில் பள்ளி கடித்தாள். அப்போது வேங்கையன், இது மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த அரசபுரத்து ரகசிய இடத்துக்கு போனப்பவும் ஆதன் தருணை வச்சு செஞ்சுட்டான், அதனாலதான் தருண் ஆதனுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டுட்டான் என்று கூறினான். இருவரும் திரும்பி வேங்கையனை பார்த்து அங்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்போது வேங்கையன் அந்த ரகசிய இடத்தில் நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துரைத்தான். இறுதியில் அவன் அடித்து தூக்கி எறியப்பட்டது வரை அனைத்து விஷயங்களையும் இருவரிடமும் எடுத்துரைத்தான். அதை கேட்ட சோமன் அந்த துயரத்திலும், அப்படி போடு, என் நண்பன் அவனை பெரிய இடத்துல அடிச்சு பறக்க விட்டுருக்கானா, அதனாலதான் அவன் இன்னைக்கு நேரடியா என் நண்பனை அடிக்க முடியாம இப்படி பின்னால் இருந்து அந்த குரங்கு கிட்ட மாட்டி விட்டானா என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அதை கேட்டு இருவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். அந்த பக்கம் நின்று இந்த விஷயத்தை எல்லாம் அசோகன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவனுக்கும் கோபம் எல்லை மீறியது. அவன் இந்த விஷயத்தை அதுல்யாவிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை முழுமையாக கேட்காமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். அப்போது வேங்கையன் சோமனை பார்த்து, மச்சான், அதான் அந்த தருண் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்ப நம்ம போய் அந்த தருணை கொன்னு எரிஞ்சிட்டு வந்துடலாம்டா என்று தனது வாளை வேகமாக எடுத்தான். அதை பார்த்த பருளும் அப்படித்தான் நினைத்தாள். ஆனால் சோமன் வேங்கையின் வாளை வாங்கி அவனது உரையில் வைத்துவிட்டு, அவசரப்படாத வேங்கையன், அவனுங்க எல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல, அதுவும் இல்லாம அந்த தயாளனும் மகேந்திரனும் வேற அவன் கூட தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. ஒண்ணு நம்ம வலிமையா இருந்திருக்கணும், இல்ல ஆதன் நம்ம கூட இருந்திருக்கணும். இப்ப நம்ம கிட்ட ரெண்டுமே இல்ல, அதனால நம்ம ஆதனை கொண்டு வர முடியாது. ஆனா அவனா சரியான நேரத்துல வருவான். அவன் வரும்போதே நம்ம மனசு உடஞ்சு போயிருக்க கூடாது. ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவன் போய் அந்த தருணை அடிக்கும் போது நம்ம அவன் கூட இருக்க அல்லக்கைகளை நம்மளால அடிச்சு வீச முடியும், சரியா? அதனால நீ போய் உன்னோட தியானத்தை ஆரம்பி, நானும் போய் தியானிக்க ஆரம்பிக்கிறேன். 2 பேர்கிட்ட இருக்க எல்லா மாத்திரைகளையும் போட்டு நம்ம வலிமையாகலாம், அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த பாத்துக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையனும் சரி என்று கூறிவிட்டு நின்றான். அப்போது சோமன் ஆதனின் அறைக்கு சென்று தியானத்தில் அமர்ந்தான். வேங்கையன் பருளை பார்த்து, சோமன் வெகுளியான ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஆதன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் சோமன் நல்ல புத்திசாலியான ஆள்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஆதன் வந்துருவாங்கிறத தவிர சொல்ற மத்த விஷயத்துல ஒவ்வொன்றுலயும் 1000 அர்த்தம் இருக்கு.
எனக்கு அப்படியே சோம உருவத்துல ஆதனை பாக்குற மாதிரியே இருக்கு. சரி, சோம சொன்ன மாதிரி நானும் போய் என் சக்தி லெவலை அதிகப்படுத்திக்கிறேன். நான் போயிட்டு வரேன் பருள் என்று கூறினான். பருளும் சரி என்று தலையசைத்து விட்டு மீண்டும் தனது அறைக்குள் சென்றாள். ஆதன் வந்து விடுவான் என்று சோமன் கூறிய வார்த்தைகள் உண்மையாகி விடாதா என்று மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டே இருந்தாள். மறுபக்கம் அசோகன் வேக வேகமாக அதுல்யா இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு அதுல்யா வருத்தத்தில் அமர்ந்திருந்தாள். அசோகன் கோபமாக வருவதை பார்த்துவிட்டு தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றாள். அசோகன் வந்ததும் அதுல்யாவிடம் ஏதும் சொல்லாமல் கோபத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த அதுல்யா, அசோகா, இப்ப என்னாச்சு? இப்படி கோபமா நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும் என்று கூறினாள். ஆதன் அந்த குரங்கு வாயில போட்டு கொண்டுடுச்சுன்னு இந்த 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் செய்தி வந்துச்சு தெரியும்ல என்று கேட்டான் அசோகன். ஆமா அசோகா, இந்த விஷயத்தை தான் மறக்க முடியாம 2 பேரும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோமே. இப்ப எதுக்கு மறுபடியும் அதை பத்தி பேசி கஷ்டப்படுத்துற என்று கூறிவிட்டு அழுவதற்கு ஆரம்பித்தாள். அதை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நீ அழுகாம கேட்டேன்னா சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் என்று கூறினான் அசோகன். அதை கேட்டதும் அதுல்யா வேக வேகமாக தனது கண்ணீரை துடைத்து விட்டு அசோகனை பார்த்து, நான் அழல, நீ சொல்லு, ஆதனை பத்தி என்ன விஷயம், டக்குன்னு சொல்லு என்று கேட்டாள். நீ நேத்து என்கிட்ட கேட்கையில, ஆதன் சண்டை போட போகும் போதும் சரி, எங்க போனாலும் சரி, அவன் எல்லா பக்கமும் பார்த்துட்டுதான் சண்டை போடுவான். ஆனா இந்த வாட்டி மட்டும் எப்படி அந்த குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டான்னு என்று கூறினான் அசோகன். அதை கேட்ட அதுல்யா, ஆமா ஆமா, நம்ம 2 பேரும் பேசிட்டு கூட இருந்தோம்ல, அதுக்கு இப்ப என்ன அசோகா என்று கேட்டாள். இந்த தருண் தான் ஆதன் அந்த குரங்கு கிட்ட மாட்டி விட்டுருக்கான். அதனாலதான் ஆதனை அந்த குரங்கு வாயில போட்டு முழுங்கி இருக்கு என்று கூறினான் அசோகன். அதை கேட்டதும் பேரதிர்ச்சி அடைந்தாள் அதுல்யா. அவளது கோபம் எல்லை மீறியது. அவளுக்கு அந்த தருணை கொன்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அசோகன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? அதுல்யாவுக்கு காத்திருக்கும் அதிருப்தி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 236. சோமன், பருள் மற்றும் வேங்கையின் மூவரும் பேசிக் கொண்டிருப்பதை முழுவதும் அசோகன் கேட்காமல் பாதி மட்டும் கேட்டுவிட்டு அதுல்யாவிடம் தருண் தான் ஆதன் இறப்பதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டான். அதை கேட்டதும் அதுல்யாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு கோபம் எல்லை மீறியது. அதை கேட்டதும் அவள் தருணை கொன்றே ஆக வேண்டும் என்று எண்ணினாள். அப்போது அதுல்யா அசோகனை பார்த்து, இந்த விஷயம் உனக்கு எப்படி அசோக தெரிஞ்சிச்சு? யாராவது உன்கிட்ட வந்து சொன்னாங்களா, இல்ல யாராவது பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்தியா என்று கேட்டாள். அசோகன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, இத நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்துதான் கேட்டேன் அதுல்யா. அது வேற யாரும் இல்ல, சோமன் தான். இந்த விஷயத்த பொருள் கிட்டையும் வேங்கை என்ன ஒருத்தன் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்று கூறினான். நம்ம சோமன் தான் இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தானா? சரி, அவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது என்று கேட்டாள் அதுல்யா. அப்போது சோமன் தருணை பற்றி சொல்ல ஆரம்பித்ததில் இருந்து வேங்கையின் அந்த ரகசிய இடத்தில் நடந்த விஷயம் வரை அசோகன் அதுல்யாவிடம் பொறுமையாக எடுத்துரைத்தான். அதை கேட்டதும் பேரதிர்ச்சி அடைந்தாள் அதுல்யா. இந்த சோமனாவது நம்ம கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல அசோகா என்று அதிருப்தியுடன் கேட்டாள். அவனுக்கே இப்பதாமா தெரிஞ்சது. அவன் முழுசா கேட்டுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லலான் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆதனும் சரி சோமனும் சரி நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லைன்னு உனக்கு தெரியும்ல என்று கூறினான் அசோகன். அதுவும் உண்மைதான் அசோகா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லு என்று கேட்டாள் அதுல்யா. அசோகன் சற்றும் யோசிக்காமல், இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு, தருண் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சுல, அவனை போய் அடிச்சு துவச்சிட்டு வந்துடலாவா என்று கூறினான். அதுல்யா கோபத்தில் இருந்ததால் முதலில் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு தனது வளரியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அதன் பிறகு யோசித்துவிட்டு அசோகனை பார்த்து, இல்ல அசோகா, நம்ம இப்ப போய் அந்த தருண் கூட சண்டை போடுறது எனக்கு சரியா படல. ஏன்னா அவன் 4வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கான். ஆனா நம்ம 2 பேரும் இப்பதான் முதல் எக்ஸ்பர்ட் லெவல் மேக்சிமம்க்கு வந்திருக்கோம். இந்த சக்தியை வச்சுட்டு நம்ம போய் அவன் கூட சண்டை போட்டா அது நமக்கு தான் பிரச்சனையில முடியும். அதனால நம்ம போக வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், அப்ப போய் நம்ம அவனை பாத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம நம்மளோட சக்திகளை எப்படி வலிமைப்படுத்த முடியும்னு பாக்கலாம். நம்ம எக்ஸ்பர்ட் லெவலை அதிகப்படுத்துறதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம் என்று கூறினாள். அதை கேட்ட அசோகன் தருணின் வலிமையெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவன் அதுல்யாவை பார்த்து, என்ன அதுல்யா, நேரம் காலன்னு பேசிட்டு இருக்க? அவன் நம்ம ஆதம் இறந்து போனதுக்கு காரணமா இருந்திருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா என்று கோபமாக கேட்டான். சும்மா விடுன்னு சொல்லல, இப்போதைக்கு வேண்டான்னு தான் சொல்றேன். நம்ம சக்தி அவனை ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியா இருக்கு அசோகா. அங்க போனா நிச்சயமா நம்ம அடிபட்டு தான் திரும்ப வருவோம். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன் என்று கூறினாள் அதுல்யா. இல்ல, என்னாலெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. என் பிளேட் சக்தி போதும் அந்த தருண் அடிக்கிறதுக்கு. நீ வரதா இருந்தாவா, இல்லனா நீ இங்கே இரு, நான் போய் அவனை பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக தருணை நோக்கி சென்றான் அசோகன். அதை பார்த்த அதுல்யா,
இவனை தனியா விடவும் பயமா இருக்கு. சரி, நம்மளும் இவன் கூடயே போவோம் என்று நினைத்துவிட்டு அசோகனுக்கு பின்னால் ஓடினாள். மறுபக்கம் தருணும் தயாளனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆதன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டதில் இருந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு சென்று அசோகன், டே தருண், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் தம்பி ஆதன் அந்த குரங்குக்கு இரையாக்கியிருப்ப. உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கூறிவிட்டு தனது பிளேட் சக்தியை எடுத்து தாக்கினான். அதை பார்த்த தருண் அந்த தாக்குதலில் இருந்து எளிதாக தப்பித்து விட்டு, ஏண்டா டே, அண்ணனுக்கு தம்பிக்கும் அறிவே இல்லையா? 2 பேரும் என் கையால தான் சாகணும்னு வருவீங்களாடா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட அசோகனுக்கு மேலும் கோபம் வந்துவிட்டது. அவன் தனது வால் சக்தியை எடுத்து அதில் லைட் சக்தியை வைத்து தருணை தாக்கினான். அதை பார்த்த தயாளன், இவன் கூட விளையாடுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல, நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு, அவனை அடிச்சு பறக்க போட்டுட்டு வாடா போலாம் என்று கூறினான். அப்படிங்கிற, சரி இரு என்று தருண் தயாளனை பார்த்து கூறிவிட்டு தனது வால் சக்தியை எடுத்து அதில் லைட் சக்தியை பொருத்தி தாக்கினான். 2 லைட் சக்தியும் வந்து மோதியது. ஆனால் அசோகனின் சக்தி தருணின் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அசோகன் உடம்பு நடுக்கம் கண்டது. இருப்பினும் அவன் அந்த சக்தியை சிறிது நேரம் தாக்கு பிடித்திருந்தான். அதற்கு மேல் தளர்ந்து போனான் அசோகன். அப்போது மீண்டும் ஒரு லைட் சக்தி வைத்து தாக்கினான் தருண். அந்த சக்தி வந்து அசோகனை தாக்கியது. அவன் பறந்து சென்று அதுல்யாவின் முன்னால் கீழே விழுந்தான். அப்போது அதுல்யா கோபமாக தருணை பார்த்தாள். இருப்பினும் அவள் அவனை தாக்குவதாக இல்லை. அசோகன் விழுந்து கிடப்பதை பார்த்து சிரித்துக் கொண்டே தருணும் தயாளனும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அசோகனுக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதை பார்த்த அதுல்யா அவனை அழைத்துக் கொண்டு தங்களது அறைக்கு சென்று காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்டுக் கொண்டிருந்தாள். ஆதன் இறந்து விட்டான் என்ற விஷயம் அங்கிருந்த மதுரா அகாடமி வாரியர் லெவல் சக்தியில் இருந்த அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் ஆதன் அங்கிருந்த வாரியர் லெவல் மற்றும் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவர்களுக்கு போட்டியாக இருந்தான். இப்போது அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியால் அங்கு பலரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அந்த மதுரா அகாடமி மலை மிகவும் பறந்து விரிந்த மலைப்பகுதியாகும். இந்த கபடபுரத்தில் இருக்கும் மிகவும் பழமையான மலையும் அதுதான். இங்குதான் பசுமை பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் இடமாகும். மற்ற மலைகள் கூட சில இடங்களில் சில காலங்கள் வறண்டு இருக்கும். ஆனால் மதுரா மலை ஒருபோதும் வறண்டு போனதோ அல்லது பசுமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதோ இல்லை என்பதே சிறப்பான விஷயமாகும். இந்த மலை மிகவும் பெரிதாக இருந்தாலும் அதில் டிஃபென்ஸ் செய்வதற்கும் அட்டாக் செய்வதற்கும் மதுரா அகாடமி வீரர்களுக்கும் சரி மாஸ்டர்களுக்கும் சரி எளிதாக இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த மலையின் ஒரு மூலையில் ஒரு பாதாளம் இருந்தது. அங்குதான் பல டிமானிக் பீஸ்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் மனிதர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட இடமாகும். அங்கு எந்த ஒரு மனிதர்களும் செல்ல மாட்டார்கள். ஏன், எந்த வம்சத்து மாஸ்டர்களும் கூட அந்த இடத்திற்கு செல்வதற்கு பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அங்குதான் பல லட்சக்கணக்கான டிமானிக் பீஸ்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு சின்ன பீஸ்டுகளே மனிதர்களின் 4வது 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு ஈடு இணையானதாக இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பீஸ்டுகள் தான் அங்கு வாழ்ந்து வருகிறது. அப்படி அதை கொல்ல வேண்டும் என்று சென்றால் அவன் மீண்டும் திரும்பி வந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு பல பீஸ்டுகள் ஒன்றுக்கொன்று மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்ளும். இருப்பினும் அங்கு ஏதேனும் மனிதர்கள் நுழைந்தால் அந்த பீஸ்டுகள் ஒன்றுபட்டு அந்த மனிதர்களை கால் தனியாக கை தனியாக எடுத்துக் கொன்றுவிடும். மதுரா அகாடமி மலைகள் பெரிதாக இருந்தாலும் அங்கு பிரச்சனைகளும் இருக்கிறது. அது என்னவென்றால் அந்த மலையின் மூலையில் இருக்கும் டிமானிக் பாதாளம் தான் டிமானிக் பீஸ்டுகளின் ராஜ்யமே இருக்கிறது. மற்ற மலைகள் எல்லாம் சில பீஸ்டுகள் தான் இருக்கும். ஆனால் இந்த மதுரா அகாடமி மலைதான் பீஸ்டுகளின் முக்கியமான ராஜ்யமே அமைந்திருக்கிறது. அந்த மதுரா அகாடமியின் பாதாளத்தின் நுழைவில் ஆயிரக்கணக்கான டிமானிக் பீஸ்டுகள் நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு சில பெரிய டிமானிக் பீஸ்டுகள் வந்தது. அதை பார்த்த பீஸ்டுகள் தங்களது தனித்துவமான சத்தத்தை எழுப்பியது. அப்போது அந்த பாதாளத்திற்குள் இருந்த அனைத்து டிமானிக் பீஸ்டுகளும் கவனமாக காத்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் மதுரா அகாடமியின் மாவீரர்கள் கூட உருமாறி வரலாம் என்று கவனமாக இருக்க அவர்களது தனித்துவமான ஒளியை எழுப்பியது. அந்த சத்தம் கேட்டு பெரிய பீஸ்டுகளுக்கும் ஒரு தனித்துவமான சத்தம் இருந்தது. அதை அங்கு வந்து கொண்டிருந்த அந்த பெரிய பீஸ்டுகள் எழுப்பியது. அந்த 3 பெரிய பீஸ்டுகளுடன் அந்த ஆயிரக்கணக்கான பீஸ்டுகள் சோதித்ததற்கு பிறகுதான் அந்த பாதாளத்திற்குள் அனுமதித்தது. அந்த 3 பெரிய பீஸ்டுகளும் சோதனைக்கு பிறகு அந்த பாதாளத்திற்குள் பயந்து கொண்டே நுழைந்தது. அது 3 பெரிய பீஸ்டுகள் செல்லும் வழியெல்லாம் அங்கிருந்த சின்ன சின்ன பீஸ்டுகள் அதை சோதனை செய்து செய்து அனுப்பியது. அங்கு ஒரு வயதான மனிதன் ஒரு கல்லினால் செய்யப்பட்ட நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது கையில் ஒரு கருப்பு நிறமான பூனையும் வைத்திருந்தார். அவரை பார்த்துதான் அந்த 3 பெரிய பீஸ்டுகளும் பயந்து கொண்டே உள்ளே சென்றது. அந்த பெரிய பீஸ்டுகள் தங்களது மூச்சை கூட பாதி விட்டு கொண்டும் பாதியை அடக்கிக் கொண்டும் வந்து அந்த வயதான பெரியவருக்கு முன்பு நின்றது. அந்த 3 பீஸ்டுகளும் அந்த வயதானவர்களுக்கு முன்பு மண்டியிட்டு வணங்கிவிட்டு நின்று கொண்டிருந்தது. அந்த வயதானவர் அந்த 3 பெரிய பீஸ்டுகளையும் பார்த்து தலையசைத்தார். அப்போது அந்த 3இல் ஒரு மிருகம் வந்து
அதன் வாயை திறந்தது. அதில் ஒரு நபர் இருந்தார். அவனை எடுத்து அந்த வயதானவரிடம் காட்டியது. அந்த வயதானவர் கோபமாக அந்த பெரிய பீஸ்டை பார்த்து இல்லை என்று தலையசைத்தார். அடுத்த நிமிடம் அந்த பெரிய பீஸ்ட் அந்த மனிதனின் கை காலை உடம்பில் இருந்து பிடுங்கி அங்கிருந்த சின்ன பீஸ்டுகளுக்கு உணவாக கொடுத்துவிட்டு மீண்டும் பின்னால் சென்று நின்றது. அடுத்து பெரிய பீஸ்ட் முன்னால் வந்து அதன் வாயில் இருக்கும் அந்த நபரை அந்த வயதானவரிடம் காட்டியது. அதையும் அந்த வயதானவர் இல்லை என்று கையசைத்து விட்டார். அதை பார்த்த அந்த பீஸ்ட் அந்த மனிதனை தனது வாயில் போட்டு தின்றுவிட்டு பின்னால் சென்று நின்றது. அதன் பிறகு வந்த பீஸ்ட் தான் அந்த 3 பீஸ்டுகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய பீஸ்ட் ஆகும். அது நடந்து வரும்போதே அந்த நிலைமை அதிர்ந்தது. அதுதான் ஆதனை கவர்ந்து சென்ற தங்க நிறமான மனித குரங்காகும். அந்த குரங்கு மதுரா அகாடமி மலையின் மீது எப்படி அராஜகம் செய்து அங்கிருக்கும் வீரர்களை கொன்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த வயதானவருக்கு முன்பு ஒரு சாதாரணமான கையளவில் இருக்கும் குரங்கு போல நடந்து கொண்டது. அந்த குரங்கு வயதானவரை பார்த்து வணங்கிவிட்டு அதன் வாயை திறந்து ஒரு மனிதனை வெளியே எடுத்தது. அது வேறு யாருமில்லை, ஆதன் தான். ஆதன் இறந்து போகவில்லை, அவன் மயக்கத்தில் தான் இருந்தான். ஆதனை பார்த்த அந்த வயதானவர் சிறு புன்னகை செய்துவிட்டு அவனை கீழே விடுமாறு சைகை காட்டினார். அந்த குரங்கும் சந்தோஷமாக ஆதனை தரையில் விட்டது. அப்போது அந்த வயதானவர் தனது சக்தியை வைத்து ஆதனை அந்த மயக்கத்தில் இருந்து மீண்டும் எழுந்திருக்க செய்தார். ஆதனும் அந்த குரங்கின் வாயில் 2 நாட்கள் இருந்ததால் அவனது உடம்பு மிகவும் துர்நாற்றம் வீசியது. அவன் மெல்ல எழுந்து அங்கிருக்கும் குரங்கை பார்த்து மீண்டும் பயந்து பின்னால் சென்றான். ஆதனின் உடம்பு துர்நாற்றம் அவனாலேயே தாங்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த இடத்தை சுற்றி சுற்றி பார்த்தான் ஆதன். அந்த இடம் மிகவும் கொடூரமாக கருப்பாக இருந்தது. அதிலும் அங்கு ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு மேலே மட்டும் ஒரு வெள்ளை நிறமான லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆதன் அங்கிருந்த பெரிய பீஸ்ட் மற்றும் இந்த வயதானவர் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு அந்த நுழைவு வாயிலை உன்னிப்பாக பார்த்தான். அங்கு ஆங்காங்கே சிவப்பு நிறத்தில் லைட் போல் மட்டும் தெரிந்தது. திடீரென்று அந்த நுழைவாயிலில் இருந்து உள்ளே வரும் வழிவரைக்கும் இருக்கும் அத்தனை பந்தங்களும் எரிய ஆரம்பித்தது. அப்போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பீஸ்டுகளை பார்த்த ஆதன் பேரதிர்ச்சி அடைந்தான். அதன் கண்கள் தான் சிவப்பு நிற லைட் போன்று தெரிந்தது. அதை பார்த்த ஆதன் இதயம் பயத்தில் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நம்ம எங்க வந்திருக்கோனே தெரியலையே. நம்ம செத்து போய் நரகத்துக்கு வந்திருக்கோமா, இல்ல இந்த இடத்த பார்த்தா ஏதோ தரைக்கடியில இருக்க ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்கு. இங்க எத்தனை டிமானிக் பீஸ்ட் இருக்குன்னா நம்ம இன்னும் சாகலன்னு தான் நினைக்கிறேன். இந்த மனுஷங்க தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மனித கருங்கு கூட எனக்கு பிரச்சனை கொடுக்குது. இது நம்மளை எங்க தூக்கிட்டு வந்திருக்குன்னே தெரியல. இந்த ஆளு வேற எல்லாமே ஸ்லோ மோஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் நம்மளை என்ன பண்ண காத்திருக்கானோ என்று நினைத்து பயந்து கொண்டிருந்தான் ஆதன். அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் ஆதனை ஒரு இரையை பார்ப்பது போல் தான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த வயதானவர் அந்த பீஸ்டுகளை பார்க்கும் போது அது தலையை திருப்பிக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தது. ஆதன் இந்த குரங்கிடம் மாட்டுவதற்கு முன்பு அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று கண்களை மூடி யோசித்து பார்த்தான். நம்ம அந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு திரும்பும் போது நம்மளால தப்பிக்க முடியல. அப்ப ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை இந்த குரங்கு பக்கத்துல தள்ளிச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அந்த குரங்க அடிச்சு வம்பிழுத்தான். அதுக்கப்புறம் தான் அது கோபமாச்சு. அங்க யார் அப்படி பண்ணாங்க என்று நினைவுபடுத்தி பார்க்கும்போது அந்த வேலையை செய்தது தருண் தான் என்று கண்டுபிடித்தான். அது தெரிந்ததும் ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அதன் பிறகு தன்னை யார் இந்த குரங்கிடமிருந்து தப்பிக்க விடாமல் நெருங்கி வர வைத்தது என்றுதான் ஆதன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து தருண் ஆதனை தனது காற்று சக்தியை வைத்து தாக்கும் போது இடதுபுறம் இருந்த மகேந்திரன் தயாளனிடம், மச்சான் வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஏன்னா தருண் ஆதன் அந்த குரங்கு கிட்ட மாட்டி வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் என்று கூறியது ஆதனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்படின்னா இந்த 3 பேரும் சதி பண்ணி என்னை பின்னால இருந்து அடிச்சிருக்காங்க. அதாவது தயாளன் என் முன்னாடியும் இந்த தயாளன் கூட வந்தவனும் தருணும் எனக்கு பின்னால இருந்து என்ன அடிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம சிக்கிருக்கேன் இல்லையா என்று நினைத்து கோபத்தின் எல்லைக்கு சென்றான் ஆதன். ஆதன் தனது சக்தி ஆற்றல் மூலமாக அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் மறவாமல் தெரிந்து கொண்டான். அதிலும் அந்த அரசபுரத்தின் மாஸ்டர் சக்தி தான் ஆதனுக்கு பல விஷயங்களை எல்லாம் கண்முன் நடப்பது போல போட்டு காண்பித்தது. ஆதன் மட்டும் அந்த 9 லைட்ரி சக்தியை எடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவனால் இந்த அளவுக்கு உன்னிப்பாக சிலர் பேசுவதையும் செய்வதையும் பார்த்திருக்க முடியாது, கண்டுபிடித்திருக்கவும் முடியாது. இந்த தருண் அந்த ரகசிய இடத்துல அடிச்சு புதைச்சிருக்கணும். சரி, பாத்துக்கலான்னு விட்டது ரொம்ப தப்பா போச்சு. சரி, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அவனை பாத்துக்கலாம் என்று நினைத்தான் ஆதன். ஆதன் இந்த இடத்தில் என்ன செய்ய போகிறான்? ஆதன் உயிரோடு இருப்பது மதுரா அகாடமிக்கு தெரிய வருமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?